பினாங்கு மாநிலத்தின் பத் உபான் இளைஞர் மற்றும் விளையாட்டு வளாகத்தில் எதிர்வரும் ஜனவரி 19 அன்று மடானி பொங்கல் மற்றும் கலாச்சார விழா நடைபெற உள்ளது. தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றுவதோடு மத சார்பற்ற ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் முதன் முறையாக இச்சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பத் உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் தெரிவித்தார். 15 அடி உயரமும் 15 அடி அகலமும் கொண்ட மிக பெரிய பொங்கல் பானையை 200 கிலோ மலர்களால் அலங்கரித்து மலேசிய புத்தகத்தில் சாதனை படைக்கும் முயற்சி, 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான 20 மாட்டு வண்டிகள் ஊர்வலம், 300 பேர் பங்கேற்கும் பாரம்பரிய பொங்கல் வைத்தல் போட்டி, மலர் கட்டும் போட்டி, குத்து விளக்கு அலங்காரம் மற்றும் உரியடி போன்ற பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் ஆகியவை சிறப்பு நிகழ்ச்சிகளாக இடம்பெறவிருக்கின்றன. புடாயான் கடூன் பத்து உபான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கதான் ஆர்கனைஸ் பண்றோம். இந்த இடத்துல தான் கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும். இந்த வர சண்டே மத்தியானம் 2 மணில இருந்து நைட்டு 10 மணி இருக்கும். இங்க நிறைய ஈவெண்ட் இங்க நடக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாமே இதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுல என்ன ஒரு பெஸ்டான டீம்னா, ஏன்னா நான் எங்களோட சப்போர்ட் நிறைய சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால நாங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் நாங்க செய்யறோம். என்ன செய்யறோம்னா, மக்களுக்கு எல்லாமே வாழை இலை சாப்பாடு நம்ம சர்வ் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி இந்த பெரிய ஈவெண்ட்ல வாழை இலை சாப்பாடு. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாமே 1:30 மணிக்குல இருந்து 2:30 மணிக்கு இருக்கும் மத்தியானம் நீங்க எல்லாம் இங்க கலந்துக்கீங்க. இக்கொண்டாட்டத்தில் சந்தேஷ், விகடகவி உள்ளிட்ட இசை கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் 10 அரசு நிறுவனங்களின் கண்காட்சிகளும் நடைபெறவிருக்கின்றன. பாரம்பரிய விளையாட்டுகளுடன் பிற்பகல் 2 மணி தொடங்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி இரவு 10 மணி வரை இசை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் என்றார் அவர். இந்த விழாவிற்கு பல்லின மக்களும் இலவசமாக கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை அளிக்குமாறு குமரேசன் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்.